ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேதாந்தா குழுமத்திற்கு பசுமை தீர்ப்பாயம் அனுமதி வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்டு பெறலாம். டார்வின், என்னென்ன நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது? அந்த அனுமதியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அதாவது ஸ்டெர்லைட் ஆலை வந்துட்டு மூடி தமிழக அரசானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என தூத்துக்குடி பகுதி மக்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதன் பிறகு இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கி சூடு கூட நடைபெற்றது. இதனை அடுத்து மேலும் எதிர்ப்பு வலுத்ததை அடுத்து தமிழக அரசு இந்த ஆலையை மூடுவதாக ஒரு அரசாணையை பிறப்பித்து உத்தரவிட்டிருந்தது. இதனை அடுத்து இந்த உத்தரவை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தரப்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கானது தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏ.கே. கோயல் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த அமர்வில் அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வந்தது, வேதாந்தா நிறுவனம் தரப்புல வந்துட்டு எந்த ஒரு விதியும் மீறவில்லை என்றும், மேலும் வந்துட்டு அந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் விளைவிக்கவில்லை என்று அவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை அடுத்து தருண் அகர்வால் என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழுவானது ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்ய பின்னர் ஒரு முடிவை, அதாவது அவர்கள் பரிந்துரைக்க வேண்டும், அதாவது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கின்றன, குறிப்பாக ஆலையால் அப்பகுதியில் வந்து சுற்றுச்சூழல் சீர்கேடு இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படியும் மேலும் பரிந்துரைக்கும்படியும் வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயமானது உத்தரவிட்டிருந்தது. இதனை அடுத்து அகர்வால் குழுவானது கடந்த மாதம் 22ஆம் தேதி தங்களுடைய அறிக்கை வந்துட்டு தாக்கல் செய்திருந்தனர். அந்த அறிக்கையில் குறிப்பாக சொல்ல போனால் அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் வேதாந்தா நிறுவனத்திற்கு சாதகமாக இருந்தது என்றே கூறலாம். குறிப்பாக அந்த அறிக்கையில் இந்த ஆலையை மூடி பிறப்பித்த உத்தரவு என்பது இயற்கை நீதிக்கு எதிரானது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அவர்கள் எந்த ஒரு குறிப்பாக ஏற்கனவே முன்னெச்சரிக்கையுடன் ஒரு உத்தரவை பிறப்பிக்காமல், நோட்டீஸ் பிறப்பிக்காமல் அந்த ஆலையை மூடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் இந்த ஆலையில் சில பிரச்சனைகளை மட்டும் சரி செய்ய வேண்டியது இருக்கிறது. அதற்கான வழிகாட்டுதல்களை குறிப்பாக அவர்கள் வந்து கூறியிருந்தார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்றின் மாசை கண்காணிக்க வேண்டும், அதே போல் நிலத்தடி நீரை கண்காணிக்க வேண்டும், அதேபோல் நிலத்தடி நீரில் உப்பு எந்த அளவுக்கு கரைகிறது, மேலும் அங்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சல்பர் மற்றும் போன்ற இந்த வேதிப்பொருட்களுடைய கரைசல் எவ்வளவு இருக்கிறது என்பதையெல்லாம் தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும். அதே போல காப்பர் அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்படும் காப்பர் ஸ்லேட் என்று சொல்லக்கூடிய அந்த கழிவுகளை வந்து உடனடியாக அதாவது 10 நாட்களுக்கு ஒரு முறை அகற்ற வேண்டும் என ஒரு பரிந்துரை வைத்திருந்தார்கள். அதே போல் துறைமுகத்திலிருந்து அந்த காப்பர் தயாரிப்பதற்காக கொண்டு வரக்கூடிய அந்த மூலப்பொருட்களை வந்து கண்டெய்னர் லாரியில் மூடியபடி கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஒரு பரிந்துரை வைத்திருந்தார்கள். அதே போல் தரமான காப்பர் மூலப்பொருட்களை இறக்குமதி செய்து அதிலிருந்து காப்பர் தயாரிக்க வேண்டும் என்றும் ஒரு பரிந்துரையை வழங்கியிருந்தார்கள். இதை தவிர்த்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும். அதே போல் அந்த பகுதியில் வந்து அதாவது வேதாந்தா நிறுவனம் தரப்பில் அந்த பகுதியில் வந்துட்டு முன்னேற்றத்திற்காக ஒரு தொகையை அவர்கள் வந்துட்டு தொகையாக செலுத்த வேண்டும் என்ற ஒரு பரிந்துரைகள் எல்லாம் அவர்கள் செய்திருந்தனர். இதனை அடுத்து தமிழக அரசு தரப்பில் இதற்கு மிகவும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. காரணம் என்னவென்றால் ஒரு குழு என்பது, அதாவது ஒரு ஆய்வுக்குழு என்பது ஆய்வு செய்துவிட்டு பரிந்துரை மட்டுமே வழங்கலாமே தவிர இது போன்று இயற்கை நீதிக்கு எதிரானது, மேலும் வந்து இந்த ஆலையை மூடியது தவறானது என்று ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை தமிழக அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அந்த அறிக்கை மீதான வாதங்கள் நடைபெற்றது. அப்போது தொடர்ச்சியாக இந்த நிறுவனம் விதிமீறி அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது, உச்சநீதிமன்றத்தால் அபராதம் விதிக்கப்பட்டது உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை அடுத்து இந்த தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இந்த தீர்ப்பை வந்து இணையதளத்தில் நேரடியாக பதிவிடுவோம் என தேசிய பசுமை தீர்ப்பாயத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏ.கே. கோயல் தெரிவித்திருந்தார். அதன்படி தற்போது இன்று அந்த உத்தரவானது தற்போது இணையத்தில் பதிவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால் அந்த கமிட்டி பரிந்துரைத்த 23 அம்சங்கள் 23 பரிந்துரைகள் இருக்கின்றன. அதை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்கள் அந்த ஆலையை கண்காணித்து மாக் ட்ரில், அதாவது அவசர காலத்தில் ஒருவேளை அந்த ஆலையில் ஏதாவது அசம்பாதம் ஏற்பட்ட அவசர காலத்தில் எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தொடர்பாக அந்த ஒத்திகையை பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும். அதே போல 2.5
கோடி ரூபாய் அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஸ்டேட் லீகல் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்ட மையத்தில் இவர்கள் வைப்பு தொகையை வைக்க வேண்டும். 10 லட்சம் ரூபாய் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியரிடம் அந்த அலுவலகத்தில் வந்துட்டு இவர்கள் டெபாசிட் செய்திருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக காப்பர் கழிவுகளை அகற்ற வேண்டும். அருகில் இருக்க காப்பர் கழிவுகள் அவர்கள் வெளியில் கொட்டும் போது அதில் இருந்துட்டு காற்று மாசு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே அதை தொடர்ச்சியாக கண்காணித்து அதை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல் நிலத்தடி நீர் என்பது ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தின் பிற பகுதியில் எப்படி இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் இருக்கின்றதே தவிர அனுமதிக்கப்பட்ட அளவில் தான் அந்த உப்பு கரைசல்கள் போன்றவை இருக்கின்றனவே தவிர இந்த ஆலையால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பதை அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். அதையே இங்கு சுட்டிக்காட்டி அது தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட வேண்டும். அதே போல் காற்று மாசு கண்காணிக்கப்பட வேண்டும். நிலத்தடி நீர் மற்றும் சல்பியூரிக் ஆசிட் போன்றவை அந்த ஆலையில் ஏற்கனவே பராமரிப்பின்றி சிறிதாக லீக் ஆகியிருந்தது தெரிவித்திருந்தார்கள். அது அனைத்துமே வந்துட்டு தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு முறையான பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும். இதற்காக அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள், அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளிட்டோர் சென்று அதை கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்து இந்த நிறுவனத்தை திறக்கலாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதாவது மின்சார வாரியம் உடனடியாக அவர்களுக்கு அந்த ஆலை இயங்குவதற்கான அந்த மின்சாரத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேதாந்தா குழுமத்திற்கு எந்த சட்ட பிரிவுகளின் கீழ் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது? அது மட்டுமில்லாமல் தமிழக அரசின் சார்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? அதாவது தமிழக அரசு தரப்பில் வந்துட்டு ஏற்கனவே இந்த வாதங்கள் வைக்கப்பட்டது என்னவென்றால், இந்த ஆலையால் இந்த பகுதியில் சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் வாதமாக வைத்தார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அங்கிருந்து வெளியேற்றக்கூடிய அந்த காப்பர் கழிவுகளை அருகில் இருக்கக்கூடிய உப்பாற்றில் அவர்கள் போடுகிறார்கள். இதனால் அந்த ஆற்றின் நீரோட்டம் மாறுவதோடு ஆற்றுடைய நீர் தன்மையானது கெடுகிறது. எனவே இது அந்த சுற்றுச்சூழல் பகுதிக்கு ஒரு மிகுந்த சீர்கேட்டை ஏற்படுத்தி இருக்கிறது என அவர்கள் தெரிவித்திருந்தனர். அதே போல் அங்கிருந்து வெளியேறக்கூடிய சில வேதி பொருட்களால் நிலத்தடி நீர் பாதிக்கிறது என்பதை தெரிவித்திருந்தார்கள். அதே போல் அந்த சுற்றுப்பகுதிகளில் பல்வேறு தொற்று நோய்கள் பரவுவதற்கும் இந்த ஆலை காரணமாக இருக்கிறது என்பதையும் வாதமாக வைத்திருந்தார்கள். மேலும் பார்த்தோம் என்றால் தமிழக அரசு தொடர்ச்சியாக இந்த ஆலையை கண்காணித்து ஏற்கனவே பல முறை அவர்களுக்கு சில வார்னிங் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஆலையை அவர்கள் கிட்டத்தட்ட பல வாரங்களாக அனுமதி, அதாவது உரிய உரிமம் இல்லாமல் நடத்தியிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு எதிராக சில அபராதங்கள்லாம் விதிக்கப்பட்டிருந்தது. அதற்கான வார்னிங் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே அதை மீறி இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எந்த ஒரு விதியுமே கடைபிடிப்பதில்லை என்று தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இவர்களுக்கு பல முறை வாய்ப்பளித்தும் இவர்கள் தங்களை சரிப்படுத்திக் கொள்ளாத காரணத்தினால்தான் இந்த ஆலை சீல் வைக்கப்பட்டது என்பதை அவர்கள் வாதமாக வைத்திருந்தனர். அதே போல மதிமுக பொதுச் செயலாளரான வைகோ இந்த வழக்கில் வாதாடும் போதும் அவரும் இதே வாதத்தை தான் வைத்திருந்தார். குறிப்பாக வேதாந்தா நிறுவனம் என்பது அவர்கள் இந்த காப்பரை தயாரிப்பதற்கு முறையான தரமான ஒரு மூலப்பொருட்களை அவர்கள் இறக்குமதி செய்வதில்லை. மிகவும் தரம் குறைந்த ஆஸ்திரேலியாவில் இருந்து மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு தான் காப்பர் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கிருக்கக்கூடிய வெளியேறக்கூடிய அந்த புகை போன்றவை எல்லாம் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கேன்சர் போன்ற நோய்கள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போல் அந்த ஆலைக்குள்ளாக சல்பியூரிக் ஆசிட் மற்றும் ஹசாடஸ், அதாவது மிகவும் கொடுமை நிறைந்த அந்த வேதிப்பொருட்கள் எல்லாம் உள்ளே இருக்கின்றன. இவற்றால் அப்பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. ஏனெனில் அவர்களுக்கு உரிய அந்த வேதிப்பொருட்களை கழிவுகளை நீக்குவதற்கான உரிய வடிகால்கள் இல்லை என்பதையும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இதனை அடுத்துதான் இந்த வாதங்கள் எல்லாம் வைத்த பிறகும் இந்த கமிட்டியுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் தற்போது இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயமானது வேதாந்தா நிறுவனத்தை, அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். டார்வின், அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிபந்தனைகள் எல்லாம் உடனடியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசிற்கு என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக உடனடியாக மின்சாரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அது குறித்த விவரம் இருக்கிறது.
அதாவது இந்த தமிழக ஏற்கனவே இந்த கமிட்டி, அதாவது அகர்வால் குழு பரிந்துரைத்த அனைத்து அம்சங்களையும் செயல்படுத்த வேண்டும். அதுதான் நான் ஏற்கனவே கூறியது போல காற்று மாசை கண்காணிக்க வேண்டும், அதே போல் நிலத்தடி நீரை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும், பாதுகாப்பு குறித்து அடிக்கடி ஆய்வு செய்ய வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் அதற்கான ஆய்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற உள்ளிட்ட பல விஷயங்களை அவர்கள் வந்துட்டு பரிந்துரை செய்திருந்தார்கள். அதை சுட்டிக்காட்டியே தற்போது பசுமை தீர்ப்பாயம் வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. அது அனைத்துமே வந்து உடனடியாக, அதாவது இந்த ஆலை மூடிய உடனே அந்த கட்டுப்பாடுகள் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்ததும் ஆலை மூடி மொத்தமாக அவர்கள் சீல் வைத்திருந்தனர். தற்போது அது ஏற்கனவே தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதே போல மத்திய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய விதிப்படி என்னென்ன அங்க நிலத்தடி நீரில் அளவு எப்படி இருக்க வேண்டும், நிலத்தடி நீரிலுடைய ஒவ்வொரு வேதிப்பொருட்களுடைய கலவை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்து அதற்கு மீண்டும் ரீஃப்ரேம் செய்வதற்கு, அதாவது அந்த பகுதியிலுடைய மொத்த மாவட்டத்தினுடைய அந்த நிலத்தடி நீரை கண்காணித்து அதன் அடிப்படையில் ஒரு மீண்டும் தரவுகளை தயாரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் உடனடியாக இந்த நிறுவனத்திற்கு இயங்குவதற்காக அந்த மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்றும் இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான அனைத்து மனுக்களையும் பசுமை தீர்ப்பாயம் தள்ளுபடி செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் புதிய வழிமுறைகளை வகுத்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. என்னென்ன வழிமுறைகள் அது? தற்போதுதான் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். புதிதாக வழிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்களுடைய தரவுகளின்படி அவர்கள் அந்த நீருடைய அளவு, நீரில் கலந்திருக்கக்கூடிய வேதிப்பொருட்களின் அளவு உள்ளிட்டவற்றை அவர்கள் தெரிவித்திருந்தனர். அவர்கள் ஏற்கனவே இருந்த தரவுகளை மாற்றிவிட்டு புதிதாக மாவட்ட வாரியாக மொத்தமாக கணக்கெடுத்து அதில் வரக்கூடிய ஆவரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சராசரி அளவை கணக்கிட்டு புதிதாக தரவுகளை தயாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல இதை எதிர்த்து தொடரப்பட்டது தமிழக அரசுடைய மனு. அதாவது இவர்கள் தான் மேல்முறையீட்டுக்கு வந்திருந்தார்கள். வேதாந்தா நிறுவனம் தான் அவர்களுடைய மனுவை முடித்து வைத்து தமிழக அரசுடைய இடைக்கால மனு, அதே போல வைகோ உள்ளிட்டோர் வந்து இம்ப்ளீட் பெட்டிஷன் போன்றவற்றை அனைத்தையுமே வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். டார்வின், இந்த பாதிப்புகளை சரி செய்ய 100 கோடி ரூபாய் ஒதுக்க வேதாந்தா குழுமம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. அது குறித்த விவரம் இருக்கிறதா? ஏற்கனவே இது 100 கோடி ரூபாய் தாங்கள் ஏற்கனவே கட்டியிருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தனர். காரணம் என்னவென்றால் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வேதாந்தா நிறுவனம் பல்வேறு காலகட்டங்களில் விதிகளை பின்பற்றாததன் காரணமாக அபராதங்கள் விதிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 100 கோடி ரூபாயை மாவட்ட நிர்வாகத்திடம் டெபாசிட் செய்யும்படி ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் 100 கோடி ரூபாய் ஏற்கனவே டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. அதை முறையாக பயன்படுத்தவில்லை என்று மாவட்ட நிர்வாகம் முறையான மக்கள் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அப்போது அதுவும் வேதாந்தா நிறுவனம் தரப்பில் வந்துட்டு இங்கே வைக்கப்பட்டது. அதனை அடுத்து தற்போதும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் மேம்பாட்டுக்காக, அப்பகுதியின் மேம்பாட்டுக்காகவும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்காகவும் 100 கோடி ரூபாய் அவர்கள் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய வாதத்தின் போதே அவர்கள் வைத்தது. இது ஏற்கனவே இதை சுட்டிக்காட்டித்தான் தற்போது தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த 100 கோடி ரூபாயை வைத்து சுற்றுச்சூழல் மேம்பாடு, அங்குடைய மக்களுடைய நல்வாழ்வு போன்றவற்றை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் வந்து அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் மேம்பாட்டுக்காக ஏற்கனவே நாங்கள் கொடுத்த 100 கோடி ரூபாயை முறையாக மாவட்ட நிர்வாகம் பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டையும் வேதாந்தா நிறுவனம் தரப்பில் வந்து வைக்கப்பட்டது. இன்னும் அதே போல இந்த உத்தரவில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் அவர்கள் தெரிவித்திருந்தது என்னவென்றால் வாதத்தின் போது வேதாந்தா நிறுவனம் தரப்பில் சுமார் தங்களுக்கு நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய்க்கு மேல் அவர்களுக்கு இழப்பு ஏற்படுவதாக தெரிவித்திருந்தனர். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்படுவதாகவும் தெரிவித்திருந்தனர். அதையும் இதில் சுட்டிக்காட்டி தற்போது அந்த காப்பர் அப்படின்னுள்ள அந்த மெட்டலுக்கான உபயோகம் அதனுடைய பயன்பாடை பொறுத்தவரை உடனடியாக இது தேவைப்படுகிறது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டி இந்த ஸ்டெர்லைட் ஆலை இயங்குவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதிலும் அவர்கள் வந்து அந்த குறிப்பாக குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால் ஏற்கனவே வேதாந்தா நிறுவனம் சொன்னது போல 2000 கோடி ரூபாய் அளவுக்கு தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டித்தான் இந்த உத்தரவை வந்துட்டு அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். டார்வின், ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேதாந்தா குழுமத்திற்கு அனுமதி வழங்கி தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் ஆலையை உடனடியாக திறக்க வாய்ப்பு இருக்கிறதா? இதன் பிறகு நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன, முன்னெடுப்புகள் என்னவாக இருக்கும்?
அதாவது ஏற்கனவே ஆலை பல மாதமாக மூடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக மூடப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக அவர்கள் அதற்கு முன்பாக ஏற்கனவே இவர்கள் ஆலையை பராமரிப்பதற்காக அனுமதி கோரியிருந்தனர் பசுமை தீர்ப்பாயத்தில். ஆனால் பசுமை தீர்ப்பாயம் மறுத்துவிட்டது. ஆனால் ஆபீஸ் ஒர்க், அலுவலக பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருந்தது. இந்நிலையில் ஒவ்வொரு முறையும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஆலையை இயங்குவதற்கும் ஆலையை பராமரிப்பதற்கும் உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று வேதாந்தா தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் உள்ளிருக்கக்கூடிய அந்த அமிலங்கள், அதாவது வேதிப்பொருட்கள், அமிலங்கள் போன்றவை ஒருவேளை அங்கிருந்து ஏதாவது வெடித்தோ இல்லை எது போன்ற அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது. அதற்கு உரிய பராமரிப்பு தேவை. அதற்கான எக்ஸ்பர்ட் தங்களிடம் இருக்கிறார்கள். அவர்களால் தான் முடியும் என்று அவர்கள் வாதம் வைத்திருந்தார்கள். சோ அந்த சமயத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயமானது அந்த பராமரிப்பு பணி மேற்கொள்வதற்கான அனுமதியை மறுத்துவிட்டது. ஆனால் தற்போது இவர்கள் உடனடியாக ஆலய திறப்பதற்கு மின்சார முதலில் தேவைப்படுகிறது. அதன் பிறகு உள்ளே சென்று முதலில் சில நாட்கள் ஆய்வு பணிகளை, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த மிஷினரி போன்றவற்றை சென்று பார்த்து அது இயங்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய்ந்த பிறகு, மேலும் பாதுகாப்பான தன்மையுடன் இருக்கிறதா வேதிப்பொருட்கள் அனைத்துமே என்ற ஆராய்ந்த பிறகுதான் இந்த ஆலையை திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு எப்படியும் ஒரு வார காலம் பிடிக்கும் என்று தெரிகிறது. டார்வின், அதே போல தமிழக அரசின் அரசாணைகள் எல்லாம் கூட இதில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு தரப்பிலிருந்து இதற்கு எதிராக வழக்கு தொடர வாய்ப்பு இருக்கிறதா? அவர்கள் என்ன செய்வார்கள்? நிச்சயமாக, அதாவது இந்த வழக்கில் வேதாந்தா நிறுவனத்திற்கு திறப்பதற்கு அனுமதி கொடுத்த அந்த அனுமதி என்று சொன்ன உடனே, அந்த உத்தரவு வந்த உடனே தமிழக அரசுடைய அரசாணையானது முழுமையாக ரத்தாகிறது. அதே போல ஏற்கனவே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விதிக்கப்பட்ட அனைத்து அந்த விதிமுறைகள் மற்றும் உத்தரவுகள் அனைத்துமே ரத்தாகிறது. இதனையடுத்து நிச்சயமாக தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் தமிழக அரசு தரப்பில் வாதம் வைக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு வாதத்தை வைத்திருந்தார்கள். காரணம் என்னவென்றால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு எந்த ஒரு விசாரிப்பதற்கான ஜுடிஷிக்ஷன் கிடையாது. அவர்களுக்கான முகாந்திர விசாரணை வளையத்தில் வராது. எனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றம் தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவர்கள் தங்களுடைய வாதத்தை வைத்திருந்தார்கள். தற்போது இந்த தீர்ப்பானது அரசினுடைய ஒரு கொள்கை முடிவு, கிட்டத்தட்ட ஒரு கொள்கை முடிவு போன்ற ஒரு விவகாரத்தில் தலையிடுவது போன்றிருக்கிறது. எனவே உடனடியாக தமிழக அரசு தரப்பில் நிச்சயமாக மேல்முறையீடு செய்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அதே போல டார்வின், அந்த பகுதியில் நிலத்தடி நீரின் தன்மை குறித்து ஆராய வேண்டும் எனவும் அந்த அறிக்கையை தினமும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் இந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சராசரியாக நிலத்தடி நீரின் தன்மை எவ்வளவு இருக்க வேண்டும், தினமும் அங்கு ஆராயப்பட்டு வருகிறதா? அதாவது இதற்கு முன்பாக தினமும் ஆராய்ந்து அவர்கள் அந்த அறிக்கையை வெளியிடுவதற்கான விஷயங்கள் கண்டிப்பாக தரவுகள் இல்லை. காரணம் என்னவென்றால் ஏற்கனவே மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் அங்கு சென்று முதலில் இந்த நிலத்தடி நீர் குறித்து ஆய்வு செய்தார்கள். அதன் பிறகுதான் இந்த அகர்வால் குழுவுடைய கமிட்டி அங்கு சென்ற பிறகு தமிழ்நாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் சென்று அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போதுள்ள இந்த உத்தரவில் அவர்கள் ஒவ்வொரு நாளும், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடைவெளி, ஒவ்வொரு நாளும் என்பதை விட ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அவர்கள் ஆய்வு செய்து அந்த தரவுகள் அனைத்தையுமே உடனடியாக இணையதளத்தில் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் நிலத்தடி நீர் தான் பாதிக்கப்படுகிறது, இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று தமிழக அரசு ஒவ்வொரு வாதத்திலும் அவருடைய வாதத்திலும் இந்த பிரச்சனையை தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் தற்போது தேசிய பசுமை தீர்ப்பாயமானது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. டார்வின், தருண் அகர்வால் குழுவின் பரிந்துரையை ஏற்று இந்த ஆலையை திறக்கலாம் என்று இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆலை திறப்புக்கான பாதுகாப்பை ஆட்சியர் உறுதி செய்ய வேண்டும் எனவும் சொல்லியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே இதை தெரிவித்தது போல அந்த ஆலையை பொறுத்தவரை ஆலையில் பாதுகாப்பு, அதாவது வேதிப்பொருட்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு ஆலையாக இருக்கிறது. எனவே அதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அதிலிருந்து ஏதாவது வெடி விபத்தோ போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் அது அந்த பகுதியிலுடைய சுற்றுப்புறத்தை நாசமாக்கிவிடும். அது போன்ற மக்களுக்கு அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அங்கு இருக்கக்கூடிய குடிநீரில் கலந்து அந்த பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகமானது மாக் ட்ரில் போன்றவற்றை செய்து, அதாவது ஒத்திகை பார்த்து
ஒவ்வொரு முறையும் இந்த அந்த ஆலையில் இருக்கக்கூடிய அந்த ஹசாடஸ் பொருட்கள், அதாவது ஆசிட் போன்றவை சரியாக இருக்கின்றதா, அந்த சரியான முறையில் பராமரிக்கப்படுகின்றதா என்பதை அவர்கள் வந்துட்டு ஆய்வு செய்ய வேண்டும். அதே போல ஆபத்து காலங்கள், அவசர காலங்களில் எப்படி அந்த மீட்பது, உள்ளே சிக்கி இருக்கிறவர்களே ஆகட்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே ஆகட்டும், எப்படி மீட்பது, எப்படி அதில் இருந்துட்டு தற்காத்துக் கொள்வது போன்ற மாக் ட்ரில், அதாவது ஒத்திகையை நடத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். டார்வின், ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது தேசிய பசுமை தீர்ப்பாயம். இந்த நிலையில் நிர்வாகம் தரப்பில் இதற்கு ஏதேனும் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? தற்போதுதான் இந்த தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது. நிச்சயமாக ஏற்கனவே வேதாந்தா நிறுவனம் தரப்பில் அவர்கள் ஒவ்வொரு வழக்கு விசாரணையின் போதும் அவர்கள் முடிவில் ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிடுவார்கள். அதாவது அவர்களுக்கு சாதகமாக இருப்பது, அதாவது ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய வாதத்தில் வந்திருக்கக்கூடிய நியாயங்களை வைத்து அந்த பத்திரிகை செய்தியானது வெளிவரும். இன்று நிச்சயமாக தற்போதுதான் இணையதளத்தில் இவர்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதால் நிச்சயமாக இன்று உடனடியாக வேதாந்தா நிறுவனம் தரப்பில் இருந்துட்டு அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் அவர்கள் கூறியது போல ஏற்கனவே இந்த ஆலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விதிகளையும் மீறவில்லை, விதிகளுக்கு உட்பட்டுத்தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம், அனைத்து விதிகளையும் கடைபிடித்துத்தான் நாங்கள் இந்த ஆலையை இயக்கி வருகிறோம் என்பதை அவர்கள் தெளிவாக ஒவ்வொரு முறையும் தெரிவித்திருந்தனர். அதே போல தமிழக அரசு தங்களுக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நோட்டீஸ் போன்றவை பிறப்பிக்காமல் உடனடியாக ஆலையை மூடியிருக்கிறது. இது இந்த ஆலையில் வேலை செய்யக்கூடிய 3000 தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் அதை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் மற்றும் அந்த ஆலை வந்து பல்வேறு எஜுகேஷன், அதாவது கல்வி போன்றவற்றுக்கு உதவி செய்கிறது. அந்த பணிகள் எல்லாம் முடங்கி இருக்கிறது. எனவே நிச்சயமாக அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பானது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று கூறலாம்.